வணக்கம். முதிரை பண்ணும்போது கரெக்டான பொசிஷன்ஸ்ல உங்களோட விரலை வைக்க முடியல அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் சொல்றேன். என்னன்னா, இப்ப வாயு முதிரை வைக்கும் போது உங்களால வைக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க இது வரலன்னு சொல்லி செய்யாம விட்டுட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் அப்படியே கண்டினியூவா உங்க உடம்புல இருக்கும். நீங்க வரலனாலும் டெய்லியும் நீங்க முயற்சி பண்ணி செய்யும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா சில பேருக்கு வாயு முதிரை இப்படி வைக்கும் போது இந்த விரலும் சேர்ந்து இவ்வளவு தூரம் வரும். இதை நிமிக்க முடியாது. இல்லைன்னா வேற வேற முதிரைகள் செய்யும்போது இந்த முதிரை செய்யும் போது இந்த வரலும் இருக்கும், இப்படி இப்படி நீட்ட முடியாது. இப்படி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு அந்த பஞ்சபூத தன்மையில ப்ராப்ளம் உடம்புல இருக்கு அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த பஞ்சபூத தன்மையை உங்க உடம்புலையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணிட்டு வரணும். முதிரையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே வரும்பொழுது அது உங்களுக்கு தானாவே கரெக்ட் ஆயிடும். பஞ்சபூத தன்மையில இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், நீர். உங்களுக்கு எந்த விரல்ல ப்ராப்ளம் இருக்கோ, எந்த விரல்ல நீங்க முதிரை செய்யும் பொழுது உங்களுக்கு செட் ஆகலையோ, உங்களுக்கு அதுல அந்த பஞ்சபூத தன்மையில ப்ராப்ளம் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு தோழி கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, சமான முதிரை செய்யும் பொழுது லெஃப்ட் ஹேண்ட்ல எனக்கு செட் ஆகல விரல்கள்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க உடம்புல அது மாதிரி எந்த விரல் செட் ஆகலையோ அதுல உங்களுக்கு பாதிப்பு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்ட போதும். இது அந்த தோழிக்கான பதிலா தான் இதை நான் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.